இந்தியா கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு துணையாக இருக்க போகும் பயிற்சியாளர் குழு யார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் தெரியவில்லை. தமக்கு தேவையான பயிற்சியாளர்களை தாமே நியமித்து கொள்ள அனுமதி தர வேண்டும் என்று கம்பீர் கூறியிருந்தார். அதன்படி தமக்கு யார் வேண்டும் என்று ஒரு விருப்ப பட்டியலையும் கம்பீர் வழங்கினார். இதில் பந்து வீச்சும் பயிற்சியாளராக வினய் குமார் வேண்டும் என்று கம்பீர் கூறியிருந்ததை பிசிசிஐ ஏற்கவில்லை. வினய் குமாருக்கே ஒரு பயிற்சியாளர் தேவைப்படும் நிலையில் வினய் குமார் பயிற்சியாளராக கொண்டு வருவது தேவையற்றது என்று பலரும் கிண்டல் அடித்து வந்தனர். பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளரும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வீரருமான மார்னே மார்க்கல் பயிற்சியாளராக சேர்க்க வேண்டும் என்று கம்பீர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டு பயிற்சியாளர்களை பிசிசிஐ சேர்க்கவில்லை. இதனால் இது குறித்து முடிவெடுக்க பிசிசிஐ நேரம் தாழ்த்தியது. இந்த நிலையில் கம்பீர் கேட்டுக்கொண்டதுபடியே மார்னே மார்க்கலை பயிற்சியாளராக சேர்க்க பிசிசிஐ முடிவெடுத்து விட்டது. தென்னாப்பிரிக்கா அணிக்காக 86 சர்வதேச டெஸ்ட், 117 ஒருநாள் மற்றும் 44 T20 போட்டிகளில் மார்க்கல் விளையாடி இருக்கின்றார். 39 வயதான அவர் கடந்த 2018ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். இந்த நிலையில் கம்பீருடன் KKR அணியில் ஒன்றாக மார்க்கம் விளையாடிய நிலையில் தற்போது அவர் பயிற்சியாளராக வர பிசிசிஐ ஒப்புக்கொண்டு விட்டது. எனினும் இலங்கை தொடரில் அவர் பயிற்சியாளராக வரப்போவது இல்லை. அதற்கு பதில் சாய்ராஜ் என்ற சுழற்று பந்து வீச்சாளரை சேர்த்து கொள்ள பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது. சாய்ராஜ் இந்தியாவுக்காக 2 டெஸ்ட் மற்றும் 8 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். அதன் பிறகு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பணிபுரிந்து வருகிறார். இதனால் மார்னே மார்க்கல் வரும் வரை சாய்ராஜ் அந்த பணியில் ஈடுபட போகிறார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.